வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவான நிலையில் தமிழ்நாட்டில் திங்களன்று 4 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு அந்தமான் மற்றும் அதை ஒட்டிய வங்கக்கடல் பகுதிகளின் மேல் கடந்த 21ஆம் தேதி வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவானது. இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தென்கிழக்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவானது. இது தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து 25ஆம் தேதி தெற்கு வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் வடமேற்கு திசையில் தமிழக இலங்கை கடற்கரையை நோக்கி நகர வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் குறிப்பிட்டுள்ளது. திங்கட்கிழமை மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், கடலூர், அரியலூர், சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோவை விழாவை முன்னிட்டு நடைபெற்ற விண்டேஜ் கார் அணிவகுப்பு நிகழ்ச்சியில் 40க்கும் மேற்பட்ட கார்கள் இடம்பெற்றன. கோவையில் யங் இந்தியன்ஸ் அமைப்பின் சார்பில் ஆண்டுதோறும் கோவை விழா கொண்டாடப்படுகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு நடைபெறும் விழாவின் ஒரு பகுதியாக பழமையான கிளாசிக் கார்கள் அணிவகுப்பு நடந்தது. ரேஸ்கோர்ஸ் பகுதியில் தொடங்கிய இந்த அணிவகுப்பை கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பாடி தொடங்கி வைத்தார். இதில் 1931 முதல் 1980ஆம் ஆண்டு வரையுள்ள கார்கள் இடம்பெற்றன. பென்ஸ், ரோல்ஸ் ராய்ஸ், செவர்லே, ஃபோர்ட், பத்மினி, அம்பாசிடர், வாக்ஸ்வேகன் கார்களும் பழைய ஜீப் 1960ஆம் ஆண்டு அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட சவர்வெட் போன்றவையும் அணிவகுத்து வந்தன. பழைய மாடல் கார்களை வைத்து பராமரிப்பது ஒரு நல்ல அனுபவம் எனவும், கார்களை பார்ப்பதற்கு நிறைய பேர் வருவார்கள், புதிய அறிமுகங்கள் ஏற்படும் எனவும் கார்களை பராமரித்து வரும் உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர். இது வந்து பாத்தீங்கன்னா 1943 மாடல் ஃபோர்டு ஜிபிடபிள்யூ ஜீப், இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்கிராப் கண்டிஷன்ல இருந்துச்சுங்க. ஸோ இது மாதிரி ஃபுல்லா ரீஸ்டோர் பண்ண எனக்கு 3 இயர்ஸ் டைம் ஆச்சுங்க. ஃபுல்லா ரீஸ்டோர் பண்ணி இந்த மாதிரி ஷோ நடக்கிறப்ப நம்ம கொண்டு வந்து எல்லாரும் வண்டி பார்க்குறப்ப நம்மளுக்கு ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுதுங்க. இந்த மாதிரி நிறைய ஈவென்ட் கண்டக்ட் பண்ணா நல்லா இருக்குங்க. பழைய மாடல் கார்களை புதிய கார்கள் போல தற்போது வரை பாதுகாத்து வைத்து இருப்பதும் ஆச்சரியம் அளிப்பதாக கார் அணிவகுப்பை பார்க்க வந்தவர்கள் தெரிவித்தனர். 2200 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்ததாக எழுந்த புகாரில் பிரபல தொழிலதிபர் கௌதம் அதானி மற்றும் அவரது மருமகன் சாகர் அதானிக்கு அமெரிக்க பங்குகள் மற்றும் பரிவர்த்தனை ஆணையம் சம்மன் அனுப்பியுள்ளது. இந்தியாவில் சூரிய மின்சக்தி திட்டத்தில் ஒப்பந்தங்களை பெற அதிகாரிகளுக்கு 2200 கோடி ரூபாய் மதிப்பில் லஞ்சம் கொடுத்ததாக அதானி குழும தலைவர் கௌதம் அதானி மற்றும் அவரது மருமகன் மீது குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பான வழக்கில் நியூயார்க் நீதிமன்றம் கௌதம் அதானி மற்றும் சாகர் அதானி உள்ளிட்ட 7 பேருக்கு பிடிவாரண்ட் பிறப்பித்தது. இந்நிலையில் அகமதாபாத்தில் உள்ள அதானி மற்றும் சாகர் அதானி இல்லத்திற்கு அமெரிக்க பங்குகள் மற்றும் பரிவர்த்தனை ஆணையம் சம்மன் அனுப்பியுள்ளது. அதில் 21 நாட்களுக்குள் நேரில் பதிலளிக்க வேண்டும் என்றும், பதிலளிக்க தவறினால் புகாரில் கோரப்பட்ட நிவாரணத்திற்காக இருவருக்கும் எதிராக தீர்ப்பு அளிக்க நேரிடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான பெர்த் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி 218 ரன்கள் முன்னிலை பெற்றுள்ளது. 5 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட பார்டர் கவாஸ்கர் டிராபியில் விளையாடுவதற்கு இந்திய அணி ஆஸ்திரேலியாவிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளது. இதில் பெர்த் நகரில் தொடங்கிய முதல் டெஸ்ட் போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணி முதலில் பேட்டிங்கை தொடங்கியது. முதல் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலியாவின் பந்துவீச்சை சமாளிக்க முடியாமல் திணறிய இந்திய வீரர்கள் 50 ஓவருக்குள் 150 ரன்கள் மட்டுமே எடுத்து அனைத்து விக்கெட்டுகளையும் பறிகொடுத்தனர். பின்னர் களமிறங்கிய ஆஸ்திரேலிய வீரர்களும் இந்திய அணியின் பந்துவீச்சை சமாளிக்க முடியாமல் திணறினர். அடுத்தடுத்து ஆட்டமிழந்த ஆஸ்திரேலிய வீரர்கள் முதல் நாள் முடிவில் 7 விக்கெட் இழப்பிற்கு 67 ரன்களை எடுத்தனர். இந்நிலையில் 2வது நாள் ஆட்டத்தை தொடர்ந்த ஆஸ்திரேலியா 104 ரன்களுக்கு சுருண்டது. கேப்டன் பும்ரா 30 ரன்களை விட்டுக் கொடுத்து 5 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். 46 ரன்கள் முன்னிலையுடன் 2வது இன்னிங்ஸை தொடங்கிய இந்திய அணியில் ஜெய்ஸ்வால், KL ராகுல் சிறப்பாக விளையாடினர். இருவரும் அரை சதம் அடித்து அசத்தி இருக்கின்றனர். 2ஆம் நாள் முடிவில் இந்திய அணி விக்கெட் இழப்பின்றி 172 ரன்களை குவித்துள்ளது. ஜெய்ஸ்வால் 90 ரன்களுடனும் KL ராகுல் 62 ரன்களுடனும் களத்தில் உள்ளனர்.